Hello students, welcome to my channel. So இந்த ஒரு வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் தேர்ட் மிட்டம் எக்ஸாமினேஷனுடைய ஒரிஜினல் கொஷின் பேப்பர் வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செல்லுங்களா. ஸோ எல்லா சப்ஜெக்ட்டும் பார்த்து நல்லா மார்க் வாங்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகல. ஃபர்ஸ்ட் ஒன் 7,0 மைனஸ் 7.0 மைனஸ் 2.83 இஸ் ஈக்குவல் டு டேஷ். செகண்ட் ஒன் 2.08 into 10 is equal to dash. Third one, கவின் 25க்கு 15 மதிப்பெண்களை பெற்றால் அதன் சதவீதம் dash. Fourth one, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு 4,500 அசலுக்கு மொத்த தொகை 5,000 கிடைத்தால் அதனுடைய தனி வட்டி dash. Fifth one, x square minus 6x plus 9 இன் காரணிகள். Sixth one பாருங்க 3 less than or equal to p less than or is equal to 6 என்னும் அசம்பாட்டின் தீர்வுகள். இங்கு p என்பது ஒரு இயல் எண். செவன்த் ஒன் ஒரு டேஷ் என்பது ஒரு புள்ளியை பொறுத்த திரும்ப எனப்படும். எய்த் ஒன் ஒரு டேஷ் என்பது பிரதிபலிப்பு அல்லது திருப்புதல் எனப்படும். நைன்த் ஒன் தரவுகள் 12, x, 28 ஆகிய தரவுகளின் சராசரி 18 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. 10 முதல் 6 ஒற்றைப்படை இயல் எண்களின் இடைநிலை அளவு. கோடிட்ட இடங்களை நிரப்புக. 11 1.0 + 0.83 is equal to dash. 12 பாருங்க 24 AB ஸ்கொயர் என்ற காரணிகளின் பெருக்கல் பலன். 13 2 பொது மைய வட்டங்களுக்கு இடைப்பட்ட பகுதி டேஷ் எனப்படும். 14 2, 9, 5, 4, 4, 8, 10 ஆகிய மதிப்பெண்களின் சராசரியானது டேஷ். 15 பாருங்க 3, 6, 9, 12, 15 பின்வரும் தவறுகளின் முகடு டேஷ் ஆகும். பொறுத்துகள 16 a + b the whole square மொத்த தொகை 18 30%, 19 47.5 வகுத்தல் 100, 20 ஒரு எரோ மார்க் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரோமன் லெட்டரில் 2 மார்க் 10 அட்டன் பண்ணால் டோட்டலாக 20 மார்க். ஏதேனும் 10 வினாக்களுக்கு விடையளிக்கவும். கூட்டுக 25.8 + 18.53 கழிகள 3.51 1.35 சுருக்குக 41.36 வகுத்தல் 4. 24 36/50 சதவீதமாக மாற்றுக. 25 ஒரு வகுப்பில் 50 மாணவர்கள் உள்ளனர். ஒரு குறிப்பிட்ட நாளில் 14% பேர் வருகை புரியவில்லை எனில் வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கையை கண்டறியவும். 26 ஒரு புத்தக கடையில் உள்ள 70 பத்திரிகைகளில் 14 பத்திரிகைகள் நகைச்சுவை பத்திரிகைகள் எனில் நகைச்சுவை பத்திரிகைகளின் சதவிகிதம் காண்க. 27 ரூபாய் 35,000க்கு ஆண்டிற்கு 9% வட்டி வீதம். 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டியை காண்க. 28 பெருக்குக x + 3 x + 7 முற்றொருமையை பயன்படுத்து. 29 a + b is equal to 10 மற்றும் ab is equal to 18 எனில் a ஸ்கொயர் + b ஸ்கொயரின் மதிப்பு. 30 காரணிப்படுத்துக y ஸ்கொயர் + 20y + 100. தீர்க 2x + 4 < 18 இங்கு x ஒரு இயல் எண் ஆகும். 32 பின்வரும் தரவுகளின் முகடு எண் 2, 4, 5 அந்த மாதிரி ஒரு சில வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. 33 இடைநிலை காண்க. 68 79 78 65 75 70 73. நெக்ஸ்ட் 3 மார்க்கு 5 அட்டன் பண்ணணும். டோட்டலாக 15 மார்க்கு. எவையேனும் 5 வினாக்களுக்கு விடையளில. 34 நீளம் 23.7 சென்டிமீட்டர் மற்றும் அகலம் 15.2 சென்டிமீட்டர் அளவுடைய செவ்வகத்தின் பரப்பளவை காண்க. 35 இனியன் 5 டசன் முட்டைகளை வாங்கினான். அதில் 10 முட்டைகள் கெட்டுவிட்டால் நல்ல முட்டைகளின் சதவிகிதத்தை காண்க. 36 எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 5,600 ஆண்டுக்கு 6% தனி வட்டி வீதத்தில் ரூபாய் 6,720 உயரும். 37 சுருக்குக 3x - 5x the whole square. 38 முற்றொருமையை பயன்படுத்தி மதிப்பு காண்க. 51 ஸ்கொயர். 39 பின்வரும் எண்களின் சராசரி 38 என்றால் எக்ஸின் மதிப்பு கண்டறியவும். ஸோ ஒரு சில வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. 48 x 37 38 36 27 அந்த மாதிரி. 40 பின்வரும் தரவுகளின் நடுநிலை அளவை கண்டறிக. 12 7 23 14 19 10 5 26. ஏதேனும் ஒரு வினாவிற்கு மட்டும் விடையளில. ஸோ 5 மார்க் 1. 41 பாருங்க r1 is equal to 3 சென்டிமீட்டர் மற்றும் r2 is equal to 5 சென்டிமீட்டர் அளவுகளை கொண்ட பொதுமைய வட்டங்கள் வரைக. வட்ட வளையத்தின் அகலத்தை காண்க. அல்லது 42 வியாபாரி ஒருவர் தான் வாங்கிய பொருளின் நிர்ணய விலையையும்
விற்ற விலையையும் கணக்கிட்டு பார்க்கிறார். அவர் வாங்கிய விலையை விட விற்ற விலை அதிகம் என்றால் லாபம் என்றும் இல்லை என்றால் நட்டம் என்றும் அச்சிடுமாறு செயல்வழி படம் விளக்குக. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த ஒரு கொஷின் பேப்பர் நல்லா ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. இது போல் எல்லா சப்ஜெக்ட்டும் பார்க்க நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செல்லுங்களா. தேங்க்யூ, பாய்.